தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி. தொடர்ந்து அரங்கத்திலும் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்ம அவர்களோடும் நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பெருமாள்மணி, விஜய் ஒரு மூன்றாவது ஃபேக்டரா, முக்கியமான ஃபேக்டரா இந்த தேர்தலில் செயல்படுவார் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு மாநில மாநாட்டில் அவர் பேச போறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. கடந்த மாநில மாநாட்டில் அவர் கொள்கை என்னன்னு சொன்னாரு, எதிரி யார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படிநிலைகளா நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்மை நம்பி வருபவர்களையும் ஆசைப்பட்டு வர்றவங்களையும் நம்ம அரவணைக்கணும் இல்லையா, நம்மோடு சேர வருபவர்களை அப்படின்னு கூட்டணி கட்சிகளை நாங்க கூட்டணிக்கு வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். 1.5 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அவங்க கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம், மாநாடு நடந்து கிட்டத்தட்ட 1 வருடம் முடிய போகுது. அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. இல்ல அவங்க ரொம்ப நிதானமா தான் போறாங்க. ஏன்னா அவர் தான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு அவர் நம்புறாரு. அதனால எல்லா மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி நாம எடுத்த உடனே எல்லா விஷயங்களையும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா மூன்றாவது சக்திலாம் இல்லை. இப்போ தாவேகா போகிற போக்கை பார்த்தால் திமுக, அதிமுக, தாவேகா இடையே சமமான ஒரு மும்முனை போட்டி இருப்பது போலதான் களம் சமம்னா எதை வச்சு இல்ல இவ்வளவு உற்சாகம் பாருங்க. நீங்க இதற்கு முன்னால அது விஜய்க்காக வர கூட்டம். ஆமா, இவங்க தானே நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு போறாங்க. இவங்க தானே இது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு. இது எப்படி கன்வெர்ட் ஆகாம போகும்? 11 மணி வெயில்ல அவன் காத்து நிக்கிறான். வீட்டுல இருந்து தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய ஒரு விஜய் ரசிகர் ஓட்டு போடுவாரா மாட்டாராங்கிறது வேற. நீங்க இதுல ஒவ்வொருவரையும் நம்ம மதிப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அவர் அதுலதான் ரொம்ப புத்திசாலித்தனமா காய்கள் நகர்த்துறாரு. என்னன்னா அந்த மொமெண்டத்தை அன்லீஸ் பண்ணிட வேண்டாம், நிதானமா நம்ம போகலாம் அப்படிங்கறது அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். நம்ம எல்லா பிளானையும் இப்பவே போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஏனைய கட்சிகள் பண்ற மாதிரியே நம்மளும் பண்ணி களத்துல நம்ம ரொம்ப வெளிப்பற்ற வேண்டாம் அப்படின்னு அவர் ரொம்ப திட்டமிட்டு போறாரு. ஏன்னா பொதுவா திரைப்படங்கள்ல இருந்து வரக்கூடிய அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள், தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஊடகத்தை கையாள்வதிலையும் மக்களை எப்ப சந்திக்கணும், எப்ப மக்களை சந்திக்க கூடாது அப்படிங்கறத பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். இப்ப விஜய் நிச்சயமாக இது ஒரு தீவிரமான மும்முனை போட்டியை நோக்கி தான் களம் போவதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் வெவ்வேறு இடங்கள்ல இப்ப திமுக சர்வே பண்றாங்க, அஇஅதிமுக சர்வே பண்றாங்க, எல்லாருமே அவங்களுமே சர்வே பண்றாங்க. பல்வேறு சர்வேக்கள்ல வெவ்வேறு ஏஜென்சி சர்வே பண்றாங்க. எல்லாத்துலயுமே வாக்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க அளவுல அவருக்கு உயர்ந்து கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு நேரத்துல அவருக்கு 5% வாக்கு தான் இருக்கு, 10% வாக்கு தான் இருக்கு அப்படின்னு கிண்டல் அடிச்சவங்க எல்லாம் இப்போ அவர்களுடைய கருத்துக்களை மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்ப ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, அவர் இந்த முதல் மாநாட்டுக்கும் இந்த 2வது மாநாட்டுக்கும் இடையில கட்சி கட்டமைப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு 120 மாவட்ட செயலாளர், துணை அமைப்புகளுக்கு நிர்வாகிகள், ஏறக்குறைய 2.5 லட்சம் பேரை நிர்வாகிகளா மட்டுமே அவர் நியமித்திருக்கிறார். இப்போ அந்த நிர்வாகிகளோட பலம் தான் இன்றைக்கு மதுரையில வெளிப்படுது. இல்லைன்னா எப்படி நீங்க இவ்வளவு பேருந்துகள், இவ்வளவு வேனு, இவ்வளவு வச்சுட்டு இவ்வளவு பேர் ஒருங்கிணைஞ்சு போறது, அப்புறம் மாநாட்டுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாலேயே நிர்வாகிகள் மதுரையை நோக்கி போவது எல்லாமே நிச்சயமாக இருவரும் முன்னேற்ற கழகங்களும் அதை கவனிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா களத்துல இருக்கிற கட்சிகளுக்கு தாவேகா எந்த பாதையில் போகுது அப்படிங்கறது நிச்சயமா தெரியும். அவங்களுக்கு அந்த ஈகர்னஸ் இருக்கும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி.